फ्रेंड्स இப்போ நம்ம ஒரு vlog பார்க்கலாம். அந்த நினைகள் அண்ணன்கிட்ட வந்து நினைகள் இங்க ஒருத்தி காலையிலேயே பாருங்க அவ பாட்டுக்கு போய் ஓயர்ல எடுத்து வச்சிட்டு ஸ்டைல்ல நிக்க பாருங்க. ஓ Dress மேட்சா வச்சிருக்கீங்களா தங்கம்? சூப்பரா இருக்கே சொல்ல குட்டிங்க எல்லாம். யார் வச்சு தந்தா? நானா வச்சு தந்தேன். யார் வச்சு கொடுத்தா அவளுக்கு? நைஷ்னா தான் வச்சா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி நீ விளையாடிட்டு இருக்க. மம்மி கிச்சனுக்கு போகிறேன். பாய். நோட்டு யார் எடுப்பா மோனே? நோட்டு யாருக்கு நோட்டு? அண்ணனுக்கு நோட்டா பாப்பாக்கே நோட்டா? அது அண்ணனுக்கு நோட்டாம்மா. சரி கொண்டு இன்னைக்கு வந்து அல்வா, ஒரு சூப்பரான அல்வா. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் நான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இந்த அல்வா. எங்கள் வீட்டில் குட்டீஸுக்கு நான் அடிக்கடி பண்ணி கொடுக்குறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் வந்து நான் இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா குழச்சி எடுத்துடலாம். கட்டி கலந்து எடுத்துடணும். கட்டி இல்லாமல் நல்லா இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா கை வச்சு கலந்தாலும் சூப்பராக வந்துடும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப், பெரிய கப்புக்கு ஒரு கப் வந்து மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு கூட வந்து சர்க்கரை வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து ஓவர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பற்றி அண்ணன் எவ்வளோ நல்லா சொன்ன உடனே கேட்கணும். ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து என் அப்புக்கிட்டையும் எழுதவே தொடங்கிட்டான். அன்றைக்கி இப்போ எழுத தெரிஞ்சது ஏ. இங்கே எழுது ஃபஸ்ட்டு பேஜ் எழுது. இங்கே இருந்து எழுது. எழுது இதான் சூப்பரே. எழுது பி அவன் எழுதுவான் பிள்ளை. ஒரு சின்ன ஏயா எழுதுறீங்க தங்கம்? குட் பை எழுதிட்டான். என் சொல்ல ஒரு வாட்டி கூட எழுதுங்க தங்கம். இந்த வாட்டி கூட எழுதுங்க சாக்லேட்டு. இப்படி ஒன்று விட்டு ஒழுங்கா எழுதுங்க. அமெரிக்கா லண்டனுக்கு போகுது. ஒழுங்கா எழுதுங்க சரியா? வாங்க எழுதிட்டோம். இப்போ வந்து இந்த மாவு கலந்து வச்சிருந்தேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை எவ்வளோன்னா அரை கப் சர்க்கரையை விட்டு நல்லா கலந்து எடுக்கணும். நெய் வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடுவேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு அது கூடயே வந்து கலர் பவுடர், பீட்ரூட் வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து கலர் பவுடர் விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்து கிளறிட்டே இருப்பேன். ஒரு அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் கிளறி எடுத்தால் இந்த மாதிரி வரும். நான் வந்து கிளறது கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். இது வந்து கிளறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். கிளறி எடுக்கும்போது இப்படி நல்லா திக்காக வரும். இந்த திக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் வரும். இதுக்கு கூட வந்து நெய்யில் வந்து அண்டிப்பருப்பு எல்லாம் தாளித்து போடணும். நான் வந்து நார்மலாக தான் போட்டேன். அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி ரப்பர் மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஃபுல்லாக விட்டேன்னா அது நெய் வந்து குறைச்சி விட்டாலும் குறைச்சி விட்டுக்கலாம். இந்த பருப்பும் போட்டு அது நல்லா இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இனிப்பு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். ஓவராக வேணும்னா ஓவராக வச்சுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நெய் விட்டுருங்க. அது ஒரு மணத்தை தரும். இது நீங்கள் பண்ணும்போது வீடே கமகமானு அப்படி மணமாக இருக்கும். கிளறும் போதே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது என் குட்டீஸ் கேட்டாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர் பாருங்கள். இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கும். ரெட்டும் ஓவர் ரெட்டு கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. சூப்பராக இருக்கும். குட்டீஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஷேப் போட்டு எடுத்தால் மாதிரி எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிட வேண்டியதான்.
ஒரு பாத்திரத்தில் இதை நான் மாற்றிட போகிறேன். இந்த பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் அதில் வந்து லைட்டாக நெய் தடவிருக்கேன். தடவி இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அப்படிதான் சொல்லக்கூடாது, நம்ம மாற்றிடலாம். அது வந்து நான் ஏன் அந்த பருப்பை வந்து, அதாவது அண்டிப்பருப்பை வந்து நான் எதுக்கு தாளிக்கலை அப்படின்னா, சில நேரம் வந்து மொறுன்னு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கரிஞ்சிருந்தாலும் சரி, அப்போ அது பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கணும். அது வந்து இந்த அல்வாவுக்கு வந்து இப்படி ஒயிட் கலரில் இருந்தால் தான் நான் ஹெலிகாப்டர் எங்கே நிற்கிது? இன்னும் நல்லா ஆறணும் பொண்ணு மோனே, ஆறின பிறகு வர தாரேன். இரு 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 பொறுமையே இல்லைப்பா அந்த பிள்ளைகளுக்கு. நில்லு நில்லு. அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்கச்சி அதோட மிச்சமாக இருக்காளே ஐயா. ஐயோ கடவுளே. சரி விடு விடு, மம்மி கட் பண்ணி தார பிள்ளை. என்ன இந்த கட் பண்ணி தார, இதை எடுத்துங்க அவங்க. எடு. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு தீந்தா முதல்ல? இன்னும் இருக்கா கொஞ்சம்? இந்த அல்வா வந்து வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த அல்வா வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்றைக்கி அப்புக்கிட்டனுக்கு பர்த்டே, நியூ இயர் பேபி அவன். இப்படி சரி பயம் இல்லைன்னா பிடி பலூனை. சரி பயம் இல்லைன்னா பிடி. வெடிக்காது பிடி. சரி பிடி. நான் பலூனை பிடி. எடு பலூனை கையில் எடு. சூப்பராக போட்டேன். பிள்ளை தூக்கி போட்டு பார்ப்போம். சரி தூக்கி போட்டு பார்ப்போம். சரி விளையாடு. கையில் எடு. ஒரு பலூனை கண்டு பயப்படு ஆளிவா. எடுடி. எலி, எங்கள் வீட்டில் உள்ள எலிக்கு ரொம்ப பயம் பலூனை பார்த்தா. டேடி, நான் அப்புக்கிட்ட கண்ணை மூடி வச்சிருக்கேன். ஜெய் சாய்ராம் அப்பா. கிரணுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க தாத்தா. டாடி சீக்கிரம் வாங்க டாடி. நான் அப்புக்கிட்ட கண்ணை பொத்தி வச்சுட்டேன். அவன் கண்ணை மூடிட்டு தான் இருக்கான். அப்புக்கிட்ட கண்ணை திறந்து பாரு. அப்புக்கிட்ட கண்ணை திறந்த டேடியை பாருன்னு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அப்புக்கிட்ட happy birthday to you. ஊது. கிரணுக்கு பேச காட்டுங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? Love you. மகுடு. Happy birthday to ஊது முதல்ல கேண்டில் ஊதி. என்ன
ஊது எல்லா கேண்டில ஊதிரு ஐஸ் பப்பா ஊது லைட்டா போடு ஹாப்பி பர்த்டே ஓ எப்படி இருக்கு நல்லா இருக்கா யார் பண்ணது கேக் தெரியுமா மம்மி தான் பண்ணேன் திருப்பி வச்சு கட் பண்ணு திருப்பி நல்லா இருக்கா இப்படி இப்படி நின்று மகளே ஓகே திருப்பி கையை திருப்பி கத்திய திருப்பி ஏன் சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு அண்ணனுக்கு பர்த்டே கேக்கு அண்ணனுக்கு பிச்சை அண்ணன் கூட நீ அது பி பிச்சை அண்ணன் வாயில சொல்லு அண்ணனை கூட அம்மா அந்த இது கேக்க வச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கேக்கு பர்த்டே கேக்கு கேக்கு ஒப்பீனியன் ரொம்ப சூப்பரா இருக்கு முழுக்க முழுக்க இது உன்னுடைய உழைப்பு நீ செய்தது அதனால நல்லா இருக்கும் ஆனா ஒண்ணு நம்ம கடையில செய்த அவன் உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூட்டி எடுத்து குண்டாகமன்னு செய்து வச்சிருக்கு பார்க்க கிளாமரா இருக்கும் இது நமக்கேற்ற ஃபுட்டு நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டுன்னு அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கு கடையில் உள்ளது அதே ஐட்டம் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான் கடையில் அதே ஐட்டம் கிடையாது இல்லை மாற்றம் உண்டு அவங்க வந்து ஓவராக க்ரீம் வைப்பாங்க இல்லை விப்பிங் க்ரீம் நான் இதில் விப்பிங் க்ரீமே என்ன யூஸ் பண்ணலை முழுக்க கிடையாது வீட்டில் செய்யறதுனால அந்த விப்பிங் கேன்சல் விப்பிங் க்ரீமே இல்லை விப்பிங் க்ரீம் இல்லாமல் தான் பண்ணேன் செல்லக்குட்டி உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டும் இருக்கு டேஸ்ட்டும் இருக்கு என் செல்லக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்பி முடியுமா அங்க வா இப்படி திருப்பி காட்சி எடுத்தாரு கையெடு இன்னைக்கு நம்ம கிரணுடைய பர்த்டே என்ன இருக்கார் தலைவர் இங்கே குளிர் வேற நல்லா சொற்றும் போட்டு தான் உட்காந்துருக்காரு நியூ இயர் பேபி வந்தான் ஏன்னா கொஞ்சம் பிஸினால இப்போ தான் எங்களுக்கு கேக் வெட்ட முடிஞ்சுது நாங்கள் யாருக்கும் கூப்பிடலை இப்போ இந்த கொரோனா இது இருந்தனால அதெல்லாம் இப்போ வேணாம் இதுக்கு முந்தின ட்ரிப்பு நாங்கள் ரொம்ப பிரமாதமாட்டு பண்ணியிருந்தோம் இந்த ட்ரிப்பு யாரையும் கூப்பிடாமல் நாங்களே எனக்கும் ஒர்க் பிஸினால இப்போ நைட்டு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் நான் இப்போ தான் ஒரு 1/2 hour முட்டி வந்தேன் இப்போ கேக்கு முறித்து நான் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் இவர் தான் எங்கள் வீட்டினுடைய தலைவர் எங்கள் அப்புக்கிட்டேன் அவனுக்கு சர்ப்ரைஸாக தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு கொடுத்தோம் அவன் அப்படியே வாய பிளந்துட்டு இருக்கான் நல்ல தூக்கம் இப்போ தூக்க கலக்கத்தில் தான் இருக்கார் ஆனால் அவன் ஆளு கிளாவர் பார்ட்டி தானே பாருங்க அவன் கண்ணை பாருங்க அவன் கண்ணை பாருங்க ஒரு அவன் ஃபேஸை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் அங்கே பார்க்க அங்கே பார்க்க சிரிப்பு மோதில் தெரியுது பார்த்துக்கோங்க பாரு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுகிறான் ஹாய் சொல்லுங்க நீங்கள் தானே பர்த்டே பேபி கிரண் அண்ணனுக்கு உமா கொடு நைஷு ஓ அண்ணனுக்கு உமா கொடுக்குறாங்க அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லுங்க அண்ணனுக்கு வாழ்த்தா பர்த்டே பேபி கை தூக்குங்க நீ யாருக்கு அண்ணன் தான் பர்த்டே அண்ணன் தான் கை தூக்கணும் கை தூக்குறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ கேக் எடுத்தோம் தெரியுமா டாடி ஒரே ஹாப்பி சொல்லிரு எல்லாரோட பிளஸிங்கும் பிள்ளைக்கு உண்டு ஓகே சாரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க थैंक यू லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க थैंक यू லைக் பண்ணுங்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்.